என்ன சொன்னாலும் நம்பாத இந்த உலகம் கரத்தால செய்யும் போது இந்த உலகம் அதை நம்பும். பேதுருடைய படகை பயன்படுத்துறார் இயேசு. பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. பேதுரு மனம் திரும்பினானா இல்லையா? இல்ல. இயேசு தான் சொல்றாரு, போட்டை எடுத்துட்டு போய் வலைய போடுன்றார். இவனுக்கு மனசே இல்லை. சரி, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி என்ன பண்றேன், ஏதோ சொல்றீங்க, ஆனா ராமுழுதும் பண்ண ஒன்றும் கிடைக்கல, சரி இவ்வளவு சொல்றீங்களே, சரி ஆகிலும் உடைய வார்த்தையின்படி போடுகிறேன்னு போய் போட்டான். அறகுறை மனசு தான் போட்டான். மீன் வாழ்நாள் அப்படி ஒரு கேட்ச் பிடிச்சதே கிடையாது. படகு அமிலத்தக்கதாய் வடை கிடியத்தக்கதாய் திரளா வந்துடுச்சு. மீன் எக்கச்சக்கமா. இப்போ நீ கவனிங்க, இதுதான் முக்கியமான சீன். நல்லா கவனிங்க. மீன் படகு நிறைய வந்துடுச்சு. முதல்ல பேதுரு முழங்கால் போடுறான். முழங்கால் போட்டு, நான் பாவியான மனுஷன், சால்வேஷன் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க சொல்லுங்க, இந்த சால்வேஷன் பிரேயர் எப்ப நடந்திருக்கணும்? படங்குல நின்று இயேசு ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தினார்ல, அப்ப வராத மாற்றம் மீனை பார்த்த உடனே வருது. வாட் யூ மீன் அப்படின்றீங்களா? ஐ மீன் சுவிசேஷ கூட்டத்தால் சிலரை சந்திப்பது நல்லது, சுவிசேஷ கூட்டம் நடத்துவோம். ஆனா சுவிசேஷத்தை இயேசு படகில் நின்று பிரசங்கித்த போது தொடப்படாத பேதுரு மீனை பார்த்த போது அவன் வாழ்வு மாறுகிறது. நீங்க வாயால என்ன சொன்னாலும் நம்பாத இந்த உலகம் கரத்தால செய்யும் போது இந்த உலகம் அதை நம்பும். அந்த சக்தி உங்களுக்கு பெருகட்டும், அந்த ஆற்றல் உங்களுக்கு பெருகட்டும். That is prosperity, my friend. அதை தான் நான் பிரசங்கிக்கிறேன், அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கடவுள் எங்க, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு நினைச்சு கேட்டு இருக்கிற உலகத்துக்கு நடுவுல நான் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கிறது கடவுள் இருக்கிறான்றதுக்கு ஒரு அடையாளம். ஆமென். அந்த நல்லா இருக்கிறது இன்னும் விரிவடைஞ்சா இன்னும் அது ஒரு பெரிய அடையாளம். ஆமென்.